ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு கடற்கரையின் ஓரத்தில் ஒரு மீனவ கிராமம் இருந்தது. அங்கே ஒரு சிறிய மீனவ குடும்பத்தில் ஒரு அழகான சிறுமி வாழ்ந்தாள். அவளுக்கு மிகப் பிடித்த நண்டு ஒன்று இருந்தது. அது ஒரு தோழனைப் போல அவளுடன் விளையாடும், அவளை புன்னகையுடன் வரவேற்கும். ஒரு நாள் அந்த நண்டு கடலின் அலைகளில் வீசப்பட்டு காணாமல் போனது. மிகுந்த வருத்தத்தில் அந்த சிறுமி தனது செல்ல நண்டை தேடிக்கொண்டு கடலுக்குள் தன்னை விடுத்தாள். கடலின் நீல ஆழத்தில் அவள் இறங்கியபோது மெல்ல மெல்ல ஒரு வித்தியாசமான உலகம் அவளுக்குத் தெரிய வந்தது. பளபளக்கும் மீன்கள், வெண்ணிற பசுமை பாறைகள், மூடி மறைந்த பாதைகள். அவள் கண்களுக்கு புரியாமலே ஒரு அதிசய உலகத்துக்குள் அவள் வந்துவிட்டாள். கடல் கீழ் ஒரு மிகப்பெரிய ராஜ்யம். அதை ஒரு ஜெல்லிபிஷ் மகாராணி ஆண்டாள். அவள் இளஞ்சிவப்பு நிறத்தில் மிதக்கும் மென்மையான ஒளியைப் போலவே அமைதியானவள். ஆனால் அந்த அமைதியான இராஜ்யம் ஒரு அபாயத்தில் சிக்கிக் கொண்டிருந்தது. ஒரு மிகப்பெரிய மெக்கானிக்கல் ஆக்டோபஸ் தன் எந்திரமயமான 8 நீண்ட கைப்பாகங்களுடன் இராஜ்யத்தை கட்டுப்படுத்த முயன்றது. இதை அந்த சிறுமி கவனித்தாள். அவள் தைரியமாக அங்கேயே ஒளிந்து கொண்டு இந்த அசுரனை புற்று கவனித்தாள். அவள் ராஜ்யத்தை காப்பாற்ற சிந்தித்தாள். அந்த மெக்கானிக்கல் ஆக்டோபஸின் இயக்க சக்தி ஒரு சிறிய கருவியில் இருந்தது. அதை அவள் கண்டுபிடித்தாள். அதனை மெதுவாக அணுகி மெல்லக் கருவியை நீக்கினாள். அதே நேரத்தில் ஆக்டோபஸ் தனது சக்தியை கிளந்தது. இராஜ்யம் மீண்டும் அமைதியானதாக ஆனது. இதனைக் கண்டு ஜெலிபிஷ் மகாராணி மகிழ்ந்தாள். கடல் மக்கள் அனைவரும் சந்தோஷப்பட்டனர். அவளுக்கு நன்றி தெரிவித்தனர். அவள் தன் நண்டு நண்பனுடன் கடற்கரைக்கு திரும்பினாள். அவள் தன் நண்பனின் மீது கொண்ட அன்பே அவளை அந்த ராஜ்யம் வரை அழைத்து சென்றது. ஆனால் அவள் மனதிலோ அந்த அழகான கடல் ராஜ்யம் பசுமையாக நிலைத்து நின்றது.